அதிமுகவின் உறுப்பினர் என்று அங்கீகாரம் கொடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை கோரும் அனைவரையும் அதிமுக உறுப்பினர்கள் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பிரிவு அறிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இந்த புதிய மனு மற்றும் இரட்டை இலை வழக்கு விவகாரம் தலைமை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த அந்த புதிய மனுவில் உள்ள விவரங்கள் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சத்தியம் டிவிக்கு வணக்கம். கண்ணன் ஆசிரியருக்கு எனக்கு வணக்கம். நன்றியும் சார். வணக்கம் சார். இந்த இரட்டை இலை வழக்கில் இந்த அதிமுக உறுப்பினர்கள் யார் என்று ஒரு புதிய மனு தாக்கல் செய்திருக்கீங்களா சார்? இப்போ அவர் உறுப்பினர் இல்லை என்று தெரிவித்திருப்பது இந்த இரட்டை இலையை உரிமை கோருபவர்கள் அனைவரும் அதிமுக உறுப்பினர்களே இல்லை, பொதுக்குழுவில் நீக்கப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த உறுப்பினர்கள் யார் என்பதை அங்கீகரிக்கும் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு சார் உண்மையிலே? இப்ப எனக்கு என்னன்னா, கண்ணன், நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா சத்தியம் டிவில இருந்து உங்களையும் கட்சியில் இல்லைன்னு சொல்லிடுவாரு. இல்லாட்டினா நீங்க இந்த நாட்டு பிரஜையா இல்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி சிவில் சூட்டு பெண்டிங் இருக்குன்னு பல தடவை நம்ம பேசி இருக்கோம். அதுல பெண்டிங் இருக்கு. இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல கடந்த 24ஆம் தேதி கூட்டி நேர்காணல் நடத்தி விசாரணை பண்ணி பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10 மனு ரெப்ரசன்டேஷன் என்னோடது பெண்டிங் இருக்கு. டெல்லி ஹைகோர்ட் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய கவுன்சில் உள்ள பூந்து சொல்லி பார்த்தாரு. இவர் மெம்பர் இல்லைங்க, இவரை கட்சியிலிருந்து எடுத்துட்டோம், சம்பந்தம் இல்லைன்னா சொன்னாரு. ஒரு ஆர்டினரி சிட்டிசன் கிவ் தி கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸா வந்தது. கோர்ட் அவங்க சொன்னதெல்லாம் தள்ளி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு போட்டு இந்த மனுவை கன்சிடர் பண்ணணும்னு உத்தரவு போட்டது. அப்புறம் நம்ம அதை லேட் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டெம்ட் போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நானு மிஸ்டர் கண்ணன், நீங்க நம்புறீங்களா? அதாவது அம்மா இருந்த காலத்துல இருந்து, தலைவர் காலத்துல இருந்து தலைமை கழக பேச்சாளர், அதுக்கு பின்னாடி கர்நாடகா ஸ்டேட் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் பேரவை இணை செயலாளர், அம்மா தொகுதியான ஸ்ரீரங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர், கர்நாடகாவில் எலக்டான மாநில செயலாளர் தேர்தல் மூலியமா நானு. இப்படி பல பதவிகளை கட்சியில தொடர்ந்து நான் வகிச்சிருக்கேன். அவங்க கொடுத்ததெல்லாம் ரொம்ப சரியா நம்ம நிறைவேற்றியிருக்கோம். ஆகவே அம்மாவுக்கு அம்மா இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இவ்வளவும் செஞ்சேன் நான். அம்மா வழக்கு போராடி இருக்க உங்களுக்கு தெரியும். ஆனா ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா இறந்த பின்னாடி தான் இந்த பிரச்சனை எழுது. அப்ப ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஒருத்தர் 2 பேத்துக்கு வாக்கு, இதெல்லாம் ஓட்டு வாங்கி அப்புறம் வராரு. வந்தவுடனே இணை ஒருங்கிணைப்பாளரை நீக்கிறாரு. அதுக்கு நடுவில் ஒருங்கிணைப்பாளர் இன்னமும் எலெக்ஷன் கமிஷன் பதிவேட்டில் இருக்குன்னு அன்னைக்கு நான் தான் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன கொள்கை உறுப்பு செயலரை நியமனம் பண்றாரு. அப்ப எப்படி கட்சியில இல்ல? யாரை பார்த்தாலும் கட்சியில இல்ல. சூரியமூர்த்தி போட்டா அவர் கட்சியில இல்ல. இன்னொன்னு, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இந்த வேட்புமனு தாக்கம் 10ஆம் தேதி தொடங்குது, 20ஆம் தேதிக்கு முடியுது, அடுத்த 5ஆம் தேதி தேர்தல். ஆனா இந்த வழக்கு, இந்த இரட்டை இலை சின்னம் இந்த முறை அதிமுக போட்டியிட்டால் அந்த இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு தற்போது இந்த இபிஎஸ் பிரிவுக்கு அது வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா, அல்லது அதை நிறுத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதாவதுங்க, இது நியாயமா தேர்தல் ஆணையம் கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பல தரப்புல அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இப்பதான் புரியுது. எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லிட்டேன். உச்ச நீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட் அதுதான் அதிகாரம் படைத்தது. அந்த உச்ச நீதிமன்றம் போய் சிவில் கோர்ட்ல போய் நிலுவையில் இருக்கிறத பாத்துக்கோங்கன்னு திரும்ப 2-3 தடவை சொல்லியும் தேவையில்லாம சென்னை ஹைகோர்ட் இதை டீல் பண்ணியிருக்கு. அதே முதல்ல தப்பு. கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணாங்களா இல்ல கோர்ட் தெரியாம எடுத்துக்கிட்டா புரியல. ஆகவே எல்லாமே கண்டெம்ட் ஆயிடும், வைலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆயிடும் கண்ணன். ஆகவே அதுல கிளியரா சொல்லியிருக்காங்க, சிவில் சூட் முடிஞ்சாதான் டிசிஷன் எடுக்கணும். ஈரோடு போன தேர்தல்ல பை எலெக்ஷன்ல பியாண்ட், அதாவது தேர்தல் ஈரோடு தேர்தலுக்கு மாத்திரம்தான் பிரசிடென்ட் சேர்மனை நடுவரா போட்டு ரெட்டையில சின்னத்தை கொடுக்கிறோம். இது கேண்டிடேட்டை 2 பக்கமும் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது தமிழ் முகம் சரியா பண்ணல. அன்னைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இதை விட்டு எந்த தேர்தலுக்கும் ரெட்டையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச், ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச் சொல்லியிருக்கு. அப்படி இருந்த தூக்கி தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருச்சு. இப்ப மறுபடியும் நாடாளுமன்றத்துக்கு கொடுத்து எல்லாம் 0 ஆகி போச்சு. அது இனி அந்த தப்பு பண்ணா கண்டெம்ட் ஆயிடும் சொல்லி நான் நேரடியாவே சொல்லிட்டு வந்திருக்கேன்.